मुनिं लक्ष्मीनाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगदस्मृतिधराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकचिन्तोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवदयस्ननया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् तमेव मत्वा परवासुदेवं रङ्गेशयं राजवदर्हणीयं प्रावोदकिं यो कृतसूक्तिमालां भक्ताङ्घ्रिरेणु ரேணும் பகவந்தமீடே மண்டங்குடி என்பர் மாமறையோர் மன்னியசே தொண்டரடி பொடி தொன்னகரம் வண்டி திணர்த்த வயல் தன்னர் அங்கத்தம் ஆணை பள்ளி உணர்த்தும் பிரானுதிர்த்தவோர் விளம்பின புட்களும் பூம்பொழிலின் வாய் ஓயிற்றுகங்கள் புலந்தது புலரி கலந்தது என்னப்பா கலந்தது குணதிசை கனைகடலரவம் கலிவன்று மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலன் தொடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் ஆதலில்லம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போக்திய கிருஷ்ணம் पारात्यं स्वं श्रुतिसरसिदसिद्धमध्यापयन्ति स्वोष्टिष्ठायां सृजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोता तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி ஒன்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு புல்லும் பிணக்கான் புல்லும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வீலி சங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்மூலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வீத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரே இது இப்ப நீ பாடினது என்னலே திருப்பாவை தாண்டி மற்ற விஷயம் என்னப்பா ஆறாவது திருப்பாவை பாடணும் இன்னைக்கு அதை தாண்டி என்னெல்லாம் பாடினதுன்னு புல்லும் சிலம்பினக்கன்னா ஆறாவது திருப்பாவை தான் பாடின பண்ணிக்கு அதுக்கு முன்னாடி இது வந்து திருப்பாவையோட தனியன் திருப்பள்ளி எழுச்சியோட தனியன் இது பொது தனியன் மூணு பண்ணேன். அச்சா சரி வர்ஷினி ஷார்ட்டா சொல்லு வர்ஷினி. எனக்கு தேவாரம் தானே கொடுத்துருந்தேன். இல்லம்மா திருப்பாவையோடைய அர்த்தம் சொல்றேன்னு சொன்னீங்க, அதுதான் சொன்னேன். இன்றைய திருப்பாவை ரெடி இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அடுத்ததுக்கு போலாம். திருப்பாவை சரி பாடு பாடு. வருணன் ரெடியாரு?
தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறிய தூவன் மதிசூடி காடுடைய சுடலை படி பூசிய நுள்ளம் கவர் கள்வன் என்னுள்ளம் கவர் கள்வன் ம். என்னுள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா உன்னை நான் பணிதேந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே 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 ஓம் தோடுடைய செவியன் விடையேறிய தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய நுள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிதேந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மா நிவனன்றே பெம்மா நிவனன்றே பெம்மா நிவனன்றே ஓம் நம திருச்சிற்றம்பலம். சிவாய. திருச்சிற்றம்பலம். வருணன் இவன் ஸ்ரீலங்கால ரத்னபுரால பக்கத்துல கஹாவத் அப்படின்னு ஒரு கிராமம். சொல்லு வருணன். நமஸ்காரம் தாத்தா. ம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகற்றினை இந்தி இளம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றனே சொற்றுனை வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நத்தார்படை ஞானன் பசு எரி நனை கவிழ்வாய் மத்த மத யானேயுரி பொத்த மணவாளன் பத்தாகிய தொண்டதோளு பலாவியின் கரைமே செத்தாரலும் பழிவாள் திருக்கே சித்தரத்தானே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சந்தோஷம் வருணன். திருச்சிற்றம்பலம். நம்ம அந்த அம்மாவை பத்தி சொன்னேன் 2-3 நாள் மொபைல் அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கல. ஸ்ரீமதி அவங்க ஒரு முழு தேவாரம் பாடுவாங்க. ஒரு தேவார பாடல். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நால்வர் திருவடிகள் போற்றி போற்றி. 7 திருமுறைகளிலே தேவாரம் தேவாரம் பாடல். என்னங்க சாமி? இல்ல நான் ஒண்ணும் சொல்லல. மியூட் பண்ணிக்கோங்க ராதாக்கா. அத திருப்புகழ் பாடலாமா? அப்புறம் இப்ப சரி
இருங்க, சரி பண்ணி நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப மியூட் பண்ணிக்கோங்க. வர மியூட்டு. மியூட் பண்ணலைன்னா பரவாயில்ல, பேசாம இருந்தா போதும். சரி சரி. தேவார பாடல்கள் 7 திருமுறைகளில இருக்கிறது. அதுல நம்ம ஒரு மாசத்துக்கு பாடணும்னா ஒரு திருமுறையில 4 பாடல் பாடலாம். எளினாங்க 28 பாடல் பாட முடியும். இப்ப 6 நாள் ஆகிருச்சுங்க சாமி. இப்ப 2ஆம் திருமுறை பாடல் 1 பாட போறேன். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை வங்கன் திரு ஆலவயான் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு, ஓத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீரே, முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு, சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவயான் திருநீற்றை, போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன், தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர, சாற்றிய பாடல்கள் 10ம் வல்லவர் நல்லவர் தாமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இது என்ன ஒரு பாடலா இது? இதுல 10 பாடல் இருக்குதுங்க சாமி. 11 பாடல். இது டைம் இல்லைன்னு சொல்லி 4 பாட்டு தான் பாடுங்க சாமி. சரி. திருவெம்பாவை ஹேமலதா சிவகுமார். வீடியோ. இவங்க என்ஐடி திருச்சியில வேலை பார்க்குறாங்க. திருச்சியில இருக்கிறாங்க. உல்டாவா இருக்கு, எதிரா இருக்கு. மாத்து. பாடுமா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பல்லும் சிலம்பின கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய, காலோச்சி வெள்ளத்தாவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் போகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை. திருவெம்பாவை. மாமா திருவம்பாவைன்னு சொல்லுவா. அதானே சொல்றேன் நீங்க. திருவம்பாவை. மானே நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும், நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ, வானே நிலனே பிறவே அறிவறியான்
தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய். ஓம் மம திருப்பள்ளி சிவாய. எழுச்சிய சொல்லவா? ஓம் நம சிவாய. அடுத்து நம பாரத தாய் திருப்பள்ளி திருப்பள்ளி. எழுச்சி. நீங்க திருப்பள்ளி பாடலையா? எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி பாடின இல்லையா? முதல்ல நான் திருப்பாவை சொன்னேன். திருப்பாவை சொன்னேன். சரி, பரவாயில்ல. அப்புறம் திருவம்பாவை சொன்னேன். ஓ, நம்ம எதிர்பார்க்கறது இதில் போட்டு நான் எழுதியிருக்கேனே. 6வது திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் திருவெம்பாவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, விட்டுருங்க. ஒன்றும் இது இல்லை. பாரத திருப்பள்ளி எழுச்சி சொல்லவா? இல்லைம்மா, போதும். நேரமாயிட்டு, ரொம்ப நேரமாகும். நமஸ்காரம். அந்த முதல் சரணம் மட்டும் பாடுங்க ஸ்ரீதரன். இல்ல மூணாவது சரணம் பாடுங்க. இல்லைன்னா பாரத தாய் மூணாவது கரணம். ஆம். பருதியின் பேரொளி வானிடை கண்டோம் பார்மிசை நின்னொளி காணுதற்களந்தோம் கருதினின் சேவடி அணிவதற்கென்றே கனிவுறு நெஞ்சக மலர் கொடு வந்தோம் சுருதிகள் பயந்தனை சாத்திரம் கோடி சொல்லருமாண்பின் ஈன்றனை அம்மே நிருதர்கள் நடுக்குற சூல் கரந்தேற்றாய் நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே நிருதர்கள் நடுக்குற சூல் கரந்தேற்றாய் நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே. பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். வந்தே மாதரம். அபிராமி அந்தாதி. அதிசயமான வடிவுடையாய் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி துணை ரதிபதி ஜெயமானது அபஜயமாகவும் பார்த்தவர் தம்மதி ஜெயமாக அன்றோ வாமபாகத்தை பவ்வியதே பவ்விய பாகத்தை இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியம் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மதியின் மடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே.
என்ன சொல்லணும் பாலிக்க அபிராமி? నమస్కారం నమస్కారం అభిరామి అందాదిயோட சிவசுந்தரி. அர்த்தம். நமஸ்தே ஜி. ஆம். அதிசயமான வடிவுடையவள் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி துணையிறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்து வவ்வியதே. அம்பாள் பஞ்சபூதங்களாக எல்லையற்றவளாக இருக்கிறா. ஆனா நமக்காக வேண்டி நம் புத்திக்கு எட்டா போல எளிமையா தன்னை வடிவம் கொண்டு நமக்காக காட்சி கொடுக்கிறாளா. அதனால அவ அதிசயமான வடிவுடையவளா. அரவிந்தமெல்லாம் துதிசேவான சுந்தரவல்லி. தாமரை போன்ற அவள் கமலம் போன்ற முகத்தை உடையவள். அவளுடைய பாதங்களை இந்த தாமரை மலர்கள் தேவி நீயே சுந்தரவல்லி அப்படின்னு வணங்குறாளா எல்லாரும். துணை இறுதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்து வவ்வியதே. ரதியின் துணை இறுதி. ரதியின் துணைவனான மன்மதன் எல்லோரையும் தன் வில்லால அம்பால மலர்கணைகளால கொண்டு ஜெயிச்சுட்டு வரான். ஆனா அந்த மன்மதனை கோபாக்னியால தன் நெற்றிக்கண்ணால பார்த்து பஸ்மமாக செய்தாரா சிவபெருமான். அவருடைய புத்தியையும் மனதையும் உன் பேரழகால குழைய வச்சு அவரோட மனசு அப்படியே ஆட்கொண்டு அவருடைய இடபாகத்தை நான் உங்களில் சரிபாதி அப்படின்னு உரிமையோட நீ அவரோட இணைந்த இல்லையா அம்மா. அவருடைய வாம பாகத்து வவ்வியதே, அவருடைய பாகத்தை நீ எடுத்துட்ட இல்லையா அப்படிங்கிற. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும். நீங்க 2 பேரும் இடபாகத்துல இணைஞ்ச அவரும் நீயும் சேர்ந்து உங்களோட திருமண கோலம் என்னைக்கும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து எப்போதும் என் சிந்தையுள்ளேயே இருக்கவே வேண்டும். என ஆண்ட பொற்பாதமும் எப்போதும் உங்களுடைய திருவடி தாமரைகளும் ஆகி வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளிநிற்கவே. காலன் என் வரும்பொழுது உங்களுடைய அந்த திருமண கோலமும் உங்களுடைய பொற்பாதங்களும் என்னைக்கும் என் சிந்தையுள்ளே எப்போதும் இருந்துட்டே இருக்கணும் காலன் வரும் கடைசி நேரத்து வரைக்கும் அப்படிங்கிறார். வெளிநின்ற நின்றிருமேனேன் பார்த்து என் விழியும் நெஞ்சும் கலைநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. உங்களுடைய அழகான உன்னுடைய ஸ்வரூபத்தை பார்த்து என் மனசும் என் புத்தி என் விழி எல்லாம் தன் கண்ட்ரோல்லே இருக்கிறது இல்லை. அவ்வளோ கரை புரண்டு அன்பாலையும் ஆனந்த கண்ணீர்னாலையும் கரை புரண்டு ஓடுறது. கருத்தினுள்ளே திகழ்கின்றது ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ. இதெல்லாம் உன்னுடைய அருளாலையும் உன்னுடைய அன்பாலையும் தான் இது எல்லாமே என் மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் என்னுடைய பேரானந்தமாக இருக்கிறதுமா. அது எல்லாம் உன்னுடைய திருவுளம் தான். ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. ஸ்ரீ சக்கரத்தின் 9 கோணங்கள்ல அழகாக உறைந்து இருக்கும் மகா சக்தியே அப்படிங்கிறார். உரைகின்ற நின்றிருக்கோவல் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெந்தெங்கலோ கஞ்சகமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாசல மங்களையே. பூரணாசல மங்களே எல்லாமே பூரணமாக இருக்கும் மங்களத்தை கொடுக்கும் அது உடையவளே. நீ சுவாமியோட ஒரு பாகத்துல இருக்கே இல்லையா, உன்னுடைய கேழ்வர் ஒரு பக்கமோ உன்னுடைய நண்பரான ஈஸ்வரன் உடைய ஒரு பக்கத்துல இருக்கியா. உன்னுடைய கோவில் அமைச்சுண்டு நீ அப்படியே அவரோட இடபாகத்துல அப்படியே சேர்ந்து இருக்கியா. உன் நண்பருங்கிறார் அவர் சுவாமி அவருடைய ஈஸ்வரனை அறைகின்ற நான்மறையின் அடியோ. நான்மறை வேதங்களின் அடியாக வேறாகவும் இருப்பவள். முடிவாகவும் இருப்பவள். அமுதம் நிறைகின்ற வெந்தெங்கலோ பூரணமாக இருக்கும் சந்திரனமாக இருக்க ஒரு கஞ்சகமோ எந்த நெஞ்சகமோ என் மனசுக்குள்ள இருக்கிற வாரதியோ பூரணாசல மங்களே அழகான மங்களமான பூரணமானவளே அப்படின்னு அம்பாளை துதிப்பாடுறார் அபிராமபட்டர் இந்த 4 ஸ்லோகங்கள்ல. தேவி ரக்ஷி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாம்பிகாயை நமஹ. ஓம். திருப்புகழ். ராதா. ராதாக்கா அதோடு அண்டர்பதி குடியேற மண்ட சூரர் உருமாற அண்டர் மனமகிழ்ந்த அருளாரே. அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் மையாலும் மகிழ்வார். மண்டலமோ முனி போரும் என் திசையில் உள்ள பேரும் மஞ்சினோ வயலும் எதிர்கொ
மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைதுமையிலுடன் ஆடி வரவே புந்தரித விழியாளை அண்டர் மகன் மணவாள குந்தி நீரை அறிவாள உயர்த்தோ பொங்கு கடலுடனாகம் விண்டுவரைகள் சாடு பொன் பறவை கதிர் வீசி வடிவேக கந்தரளமணி செம்பொன் எழில் தெரிரூப கண்டமிழி புனேய முருகேச கந்தகமும் அடியார்கள் சிந்தையது கொடியான கம்சிருவை தனிமேவு பெருமாளே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான கம்சிருவை தனிமேவு பெருமாளே புறமங்கையுடன் ஹரிகானும் இன்பமுற மகிழ் கூற மைதுமயிலுடனாகி தனிமேவு பெருமாளே திருவாபுரி முருகனுக்கு அரகரோ ஹர. இவ 80 வயசுக்கு மேலாச்சு. திருப்புகள் சொல்லி கொடுக்குறான். அங்கே குமாரன் ஒருவர் இருக்கார். அவர் நிறைய திருப்புகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு தொடர்ந்து. அவர்கிட்ட தான் கத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா முன்னாலே தெரிஞ்சிருக்கலாம். சாதுராம் சுவாமிகள் சாதுராம் சுவாமி கிட்ட கத்துட்டேன். ஓகே, நாங்க கத்துட்டது சாதுராம் சுவாமிகள் 300 திருப்புகள். அச்சா அச்சா. அடுத்து தேவி சப்தசதி உமா. या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्मै नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः। या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। இந்த உடம்பு ஒன்று இருக்கிற வரைக்கும் அதுக்கு நிழல் இருக்கும். சாயா அப்படின்னா நிழல். ஸோ இந்த சிருஷ்டியில வெளிப்படையா தெரிகிற சரீரங்கள், மரமோ பறவைகளோ மனுஷங்களோ, அவரோட சேர்ந்து நிழலும் இருக்கும். அந்த நிழல் ஸ்ரீ சக்தியின் ஸ்வரூபம். அந்த சக்திக்கு நமஸ்காரம். அதுதான் இன்றைக்கு இந்த சப்தசக்தியுடைய பஜனை. மும்பையிலிருந்து நம்ம வித்யானந்தி கீதை கிளாஸ்க்கு வர அவ அம்மா கோபால் ஐயருங்கிற பேர்ல இருக்கா. கோபால் நமஸ்காரம். நமஸ்காரம்மா. சந்திரசூட புரந்தரதாசர் வாசிக்கிட்டுமா? நீ பாடுமா, கேட்க வேண்டாம். चंद्रचूड शिव शंकर पार्वती रमणानी लगे नमो नमः। சவுண்ட் கேட்கலமா? வீணையோட சத்தம் கேட்கல. நன்றி, சவுண்ட் கேட்கல. கேக்குறதா? உங்க குரல் கேட்கறதுமா, வீணை கேட்கல. நீங்க பாடுங்க. அது எலக்ட்ரானிக் அந்த இது ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அது சவுண்ட்ல வரும். பரவாயில்ல, நீ பாடு போதும். சுந்தர மிருகதர
पिनाकधर सुन्दर गधर पिनाकधर भरधर गंगाधर गज भरधर शिव शंकर पार्वती रमण निरगे नमो नमो दरिगे दक्षिण कावेरी कुंभपुर निवसनु नीने करदली ವೀಣೆಯು ಗಾನವ ಮಾಡುವ ಉರಗಭೂಷಣನು ನೀನೆ ಕರದಲ್ಲಿ ವೀಣೆಯು ಗಾನವ ಮಾಡುವ ಉರಗಭೂಷಣನು ನೀನೆ ಕೊರಳಲಿ ಭಸ್ಮ ರುದ್ರಾಕ್ಷ ಧರಿಸಿದೆ ಪರಮ ವೈಷ್ಣವನು ನೀನೆ ಕೊರಳಲಿ ಭಸ್ಮ ರುದ್ರಾಕ್ಷ ಧರಿಸಿದೆ ಪರಮ ವೈಷ್ಣವನು ನೀನೆ ಗರುಡ ಗಮನ ನಮಃ ಗಮನ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು ಗರುಡ ಗಮನ ನಮಃ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು ಶಂಕರ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ சந்தோஷம். வித்யானந்தி மும்பையில் அந்த என்ன அவர் சோமையா அந்த ஜூனியர் காலேஜில் டீச்சர். நம்ம வேதத்துக்கு வரக்கூடிய கீதைக்கு வரக்கூடிய லதா அவங்களுடைய மகள். ரொம்ப சந்தோஷம். அடுத்து பஜனை முடிந்தது. இல்லை பிரீத்தி பஜனை. பிரீத்தி இருக்கியா? எல்லாருக்கும் நமஸ்காரம். செலகு கட்டி ஓடி ஓடி வாயோ எந்தி தமர கண்ணாடி ஆடி வாயோ. செலகு கட்டி ஓடி ஓடி வாயோ எந்தி தமர கண்ணாடி ஆடி வாயோ. உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உன்ன திவ்ய நாம பாடி பாடி வந்தோம். உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உன்ன திவ்ய நாம பாடி பாடி வந்தோம். சலங்கு கட்டி ஓடி ஓடி வாயோ எந்தே தமரு கண்ணாடி ஆடி வாயோ. தேவகி நந்தன ராதா ஜீவன केशवा हरे माधवा. देवकी नंदन राधा जीवन केशवा हरे माधवा. गोकुल बालने ओडी वायो गोपाल बालने आडी वायो. गोकुल बालने ओडी वायो गोपाल बालने आडी वायो.
சலங்கு கட்டி ஓடி ஓடி வாயோ எந்தே தமறு கண்ணாடி ஆடி வாயோ பாண்டவ ரக்ஷக பாப விநாசக கேசவா ஹரி மாதவா ஆண்டவ ரக்ஷக பாப விநாசக கேசவா ஹரி மாதவா अर्जुन रक्षक अज्ञात नाटक केशवा हरि माधवा गीतामृत में उड़िवायो हृदयानंदने आदिवायो गीतामृत में उड़िवायो हृदयानंदने आदिवायो சலங்கு கட்டி ஓடி ஓடி வாயோ ஆடி ஆடி வாயோ சலங்கு கட்டி ஓடி ஓடி வாயோ எந்தி தமறு கண்ணாடி ஆடி வாயோ எந்தி தமறு கண்ணாடி ஆடி வாயோ எந்தி தமறு கண்ணா ஆடி ஆடி வாயோ. கோபால கிருஷ்ண மகாராஜ் கி ஜெய். ரொம்ப சந்தோஷம் பிரீத்தி. அத்வைத் பாடுறதா இல்ல இல்ல இப்போ அத்வைத் அடுத்ததவ பாடுவாங்க. இருமா, அடுத்த நாள் பாடு. பிரதிபா இருக்கியா? ஓ, உடம்பு சரியில்லை. சரி, நானே ஒரு கதை சொல்லிடுறேன். நம்ம ஸ்ரீராமன் அங்க சமுத்திரக்கரையில உட்கார்ந்துருக்கான். சேத்து நடந்துட்டு இருக்கு வேலை. அப்போ ஸ்ரீராமன் அதுக்கு சூப்பர்விஷனுக்கு நல்ல நீளம்லாம் இருக்கிறான். அதனால சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆர்மரி, தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்பராவை எடுத்து அதுல இருந்து ஒரு அம்பா எடுத்து கீழே மணல்ல சொருகிட்டு அந்த அம்பராவெல்லாம் சுத்தப்படுத்திட்டு திரும்ப ஒவ்வொரு அம்பா வெளியில எடுத்து அதை தொடச்சி சுத்தப்படுத்திட்டு அந்த அம்பராக்குள்ள வச்சு தோல்ல கட்டிக்கணும். அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அம்பா எடுக்கிறாரு. எடுத்து சுத்தப்படுத்தும் போது ஒரு அம்புல அதோடைய முனையில ஒரு தவளை, நல்ல பெரிய வளர்ந்த தவளை ஒண்ணு சிக்கி இருக்கு. கொதறப்பட்டிருக்கு. அதுல ரத்த கலரி ஆயிருக்கு. அதுக்குள்ள அந்த அம்பு நுழைஞ்சு அதை சிதறி இருக்கு. ராமர் பதறி போறான். என்னடா சத்தம் போட்டிருக்க கூடாதா? என்னுடைய அம்பு முனை உன்னை தொட்ட உடனே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ராமா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல. இப்படி அமைதியா இருந்து இந்த மாதிரி அநியாயமா அப்படின்னு ராமர் சொல்ற. அப்போ அந்த தவளை சொல்லுதான், ராமா நான் பிறந்த அன்னைக்கு என்னுடைய அம்மா சொன்னா நீ எப்பவும் ராம 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 ராமன்னு சொல்லணும், சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் எப்பவும் உன்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு பாரு, என்னுடைய உடம்ப பாரு, எப்படி புஷ்டியா இப்படி வளர்ந்துருக்கேன்னு பாரு. இதெல்லாம் நீ வேலைக்கு எனக்கு தேவையான உணவை நீ கொடுத்ததுனாலதான் இந்த உடம்பு வளர்ந்துருக்கு. நீ கொடுத்த உணவை நான் ஏற்றுண்டேன். அப்ப நீ கொடுக்கிற ஒரு அம்பு முனைய நான் ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணணும்? நீ கொடுப்பது அது உணவு. சரி, இத்தனை வருஷமா உன்னுடைய உணவை நான் ஏற்றிருக்கேன். அப்ப நீ கொடுக்கிற ஒரு அம்பு முனைக்கு நான் ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணணும்? கொடுக்காதே. எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது? ப்ரொடெஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரல. நீ கொடுப்பது எதுவா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தவளை சொன்னதாம். தெய்வத்தின் குரல். ஸ்ரீதரன். மகாபெரியவா சரணம். நேத்திக்கு சுவாமி நாம் தான் சுவாமிங்கிறத பத்தி பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன். ஹிரண்யகசிபு சொன்ன மாதிரி என்னை தவிர யாரும் இல்லை, நான் தான் சுவாமிங்கிற மாதிரி இல்லை. ஆனா அவரே சகலமும் என்றால் நாமும் அவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வழியில சமுத்திரமாக இருக்கிற அவரே தான் ஆத்து ஜலம், குளத்து ஜலம், கிணத்து ஜலம், அண்டா ஜலம், செம்பு ஜலம், உத்ரணி ஜலம் போல் தன் சக்தியை சிறு சிறு ரூபங்களாக செய்துண்டு பலவித ஜீவ ஜந்துக்களாக இருக்கிறார். இதுல மனுஷனாகும் போது பாவ புண்ணியத்தை அனுபவிக்கவும் பாவ புண்ணியம் கடந்த நிலையில
தாமே ஆகவும் வழி செய்திருக்கார் பகவான். மனுஷன் ஆகும்போது மனசுன்ற ஒன்றை கொடுத்து அதை பாவ புண்ணியங்களை ஈடுபடுத்தி பலனை அனுபவிக்க செய்கிறார். மனசு ஆடிக்கொண்டே இருக்கிற நிலையில தான் நம்ம எடுத்த எடுப்புல பாப புண்ணியமற்ற நிலையை அடைஞ்சு அவரே நாம் என்று உணர்றது ரொம்ப கஷ்டம், உணர முடியாது. ஆகவே அவரே நாமாக இருந்தாலும் அதை நாம் அனுபவத்தில் உணர்வதற்கு அவரது அருளை பிரார்த்திக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவர் மகா பெரிய சுவாமி, நாம் அல்பஜீவன். அவர் மகா சமுத்திரம், நாம் உத்தரணி ஜலம் என்கிற எண்ணத்தோடு ஆரம்பத்தில் பக்தியே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுவாமி கொடுத்துள்ள மனசுதான் இப்போது நம்மை அவரிடமிருந்து பேதப்படுத்துகிறது. இந்த மனசை எடுத்த எடுப்புல போ அப்படின்னா போகாது. ஆகவே இந்த நிலையில இதே மனசால அவர் ஒருத்தரை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். மனச அவர் குரங்கா படைச்சிருக்கார். அந்த குரங்கு இப்போது தேகத்தை கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கு. ஆனா சுவாமி இந்த தேகத்தை நசிப்பதாகவே அல்லவா வச்சிருக்கார். அந்த அழுகல் பழத்துக்கு மனக்குரங்கு விட்டுடணும். அழுகாத பழம் கிடைச்சா அழுகல் பழத்தை குரங்கு போட்டுடும். அழுகாத மதுரமான பழம் பரமாத்மா. அத மனசால பிடிச்சிட்டு சரீர பிரஜையை விட்டுட்டு அபியசிக்க வேண்டும். விட்டுறதுக்காக அபியசிக்க வேண்டும். இதற்கு தான் பக்தி, பூஜை, கஷேத்ராடனம் எல்லாம் வச்சிருக்கு. இவற்றில் மேலும் மேலும் பக்குவமடைந்து சரீர பிரஜை, அகங்காரம் அடியோடு போயிட்டா அவர் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா என்ற பேதமே போய் அவரே நாமாக அத்வைதமாக ஆகிவிடுகிறோம். வேறானாதிருக்க நான் வேறனாதிருக்க என்ற அருணகிரிநாதர் பாடிய அனுபவத்தை அடைவோம். பற்றுக பற்றற்றான் நெஞ்சினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு ஸ்ரீராமுக்கு தான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த பேர் தானே இது. அந்த ஸ்ரீராம் அடுத்த பஜகோவிந்தம் இதே கருத்து வருது அவர் சொல்லக்கூடிய பஜகோவிந்தத்திலையும். வாங்க ஸ்ரீ. நான் இன்னைக்கு எடுத்திருக்க பஜகோவிந்த பாட்டு 9வது ஸ்லோகம். சத்சங்கத்வே நித்சங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிಶ್ಚಲ தத்துவம் நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி. இப்படி போறது இந்த 9வது ஸ்லோகம். பஜகோவிந்தம் பாட்டுல இந்த ஸ்லோகத்து என்ன சொல்றதுனாக்க, எல்லாரும் சத்சங்கத்தை நாடுங்க. சத்சங்கத்தை நாட அதுல ஈடுபட நிஸ்ஸங்கத்துவம், அதாவது பற்று விடுபடுறது. இந்த கருத்து தான் முன்னாடிய தெய்வத்தின் குரல்லையும் வந்தது. நம்ம வெளிப்பற்று, உலகப்பற்ற மெதுவா குறைச்சிக்கணும். அது குறைக்கிறதுக்கு இறைவனோட திருவடியை, இறைவனை பற்றிய சிந்தனைகளை வளர்த்துக்கிறது, அவரை பற்றிய செயல்கள், பூஜை முதற்கொண்ட காரியங்கள் பண்ணும்போது இறை பக்தி வளர வளர உலக பக்தி தானா அற்று போய்விடும். அப்படி அற்று போன நிலையில ஒரு சில அந்த நிலை நமக்கு எதை கொண்டு போய் சேர்றதுன்னா, இந்த மனசு கலக்கம், இந்த கலக்கம் விடுறது, ஒரு தெளிவான சிந்தனை, எது சத்து எது அசத்துன்ற புரிதல் தன்மை, இந்த போன்ற நிர்மோகத்துவத்தை நமக்கு கொடுக்கும். அந்த நிர்மோகத்தினால அந்த பரதத்துவம், எங்கும் நிறைந்திருக்கிறோம் அந்த நிச்சய தத்துவத்தை அது நம்ம இட்டு செல்லும். இப்படி இருந்ததுனாக்க நம்ம இந்த சரீரத்துல, இந்த உலகத்துல இப்ப இருந்து கொண்டே நம்ம ஜீவன் முக்தர்களாக வாழலாம் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார்.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஒரு தடவை அந்த பாட்டு திரும்ப பாடிடுங்க. திரும்ப பாடு. சத்சங்கத்வே நிஸ்ஸங்கம். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிश्चलतत्वம் நிश्चलतत्वे ஜீவன் முக்தி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதனாலதான் இங்க இது மாதிரி இதுல நம்ம எல்லாரும் கலந்துக்கணுங்கிற ஆசையில, நிறைய பேர் பங்கெடுக்கணுங்கிற ஆசையில தான். சிலருக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு இன்னும் இருக்கலாம். சீனியர் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கணும், நிறைய பேரை வரவழைக்கணும். அது டெய்லி விஷயம் ஆகணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னு இல்லாம டெய்லியே வர முடியும். காலம்பரம் 5:45 நமக்கு ஒன்றும் வேலைக்கு இருக்காது, ஷிஃப்ட் டியூட்டியில இருக்கிறவங்களை தவிர. சத்சங்கத்வம் அதான் அந்த ஆரம்பிக்கிறது அவர் சொல்றது. பகவத்கீதை. அபராஜிதா. इन्द्रियाणि पराण्याहुः इन्द्रियेभ्यः परं मनः मनसस्तु परा बुद्धिः बुद्धिः परतस्तु सः इन्द्रियाणि पराण्याहुः इन्द्रियेभ्यः परं मनः मनसस्तु परा बुद्धिः यो बुद्धिः परतस्तु सः. இந்திரியாணி பராண்யாஹு அப்படின்னா நம்ம இந்திரியங்கள் உடம்பை விட மேலானது. அந்த இந்திரியங்கள் இல்லாம உடம்பால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி மனசுங்கிறது இந்திரியங்களை விட மேலானது. எப்ப இந்திரியங்கள் பின்னாடி இந்த மனசு போய் நிக்கலன்னா அந்த இந்திரியங்களால அதோட நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம கிளாஸ்ல பசங்க எல்லாம் படிக்கிற சமயத்துல டீச்சர் சொல்லி கொடுப்பா, அங்க உட்காந்துருப்பா, நம்ம காது இருக்கு, டீச்சர் பார்த்துட்டு இருப்பா, கேட்டுட்டு இருப்பா. ஆனா மனசு வேற எங்கேயாவது விளையாடுறதுலயோ இருந்தேன்னாக்கா டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கிறது நமக்கு புரியாது. சோ மனசு இந்திரியங்களுக்கு பின்னாடி இருந்தாதான் அந்த இந்திரியங்களுக்கு வேல்யூ. அதே மாதிரி மனசை விட புத்தி இன்னும் மேலானது. ஏன்னாக்க மனசு புத்தியை கண்ட்ரோல் பண்ணலன்னா மனசை இஷ்டத்துக்கு எல்லா மாதிரி யோசனை பண்ணுவோம், இப்படி வேணா யோசனை பண்ணுவோம். தப்பு ரைட்டு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் மனசுக்கு தெரியாது. தன்னோட இஷ்டத்துக்கு எல்லாம் போகும். அந்த மனசுக்கு நம்ம ஒரு வழி கொண்டு வரதுக்கு, ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு புத்தி. அதனால புத்தி மனசை விட மேலானது. இது இது எல்லாத்தையும் விட மேலானது ஆத்மா. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றது. இன்னைக்கு கிட்டத்தட்ட கதை, பஜகோவிந்தம் எல்லாம் ஒரே அதே ஆங்கிள். சந்தோஷம். பிரார்த்தனை. நேத்து நாம ஜபம் ரித்துவர்ஷினி அப்படின்னு கிராமத்து பொண்ணு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நேத்து வந்திருக்கிறா. நேத்து அவ பேர் இருந்தது, ஆனா அதை கரெக்டா அவளால சொல்ல தெரியல. அது நான் வந்திருக்கேன்னு சொல்லலை. அதனால அவ இன்னைக்கு நாம ஜபத்தை சொல்லட்டும். முருகேசன். ரித்துவர்ஷினி நான் பார்த்தேன் பேரு. ரிதுவர்ஷினி ஆரம்பிமா. ஆரம்பி. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடே சமப்ரப நிர்விக்னம் குருவே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடே சமப்ரப நிர்விக்னம் குருவே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடே சமப்ரப நிர்விக்னம் குருவே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடே சமப்ரப நிர்விக்னம் குருவே தேவ சர்வகார்யேஷு சர்வதா.
ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय कोटि सूर्य समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ॐ वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा எஸ், ரொம்ப சந்தோஷம் வர்ஷினி, ரித்து வர்ஷினி. ஆனா நாம ஜபம் பொதுவா நாமத்தை சொல்லணும். பரவாயில்ல, நீ இன்னைக்கு சொன்னது அது டெய்லி நம்ம சொல்ல சொல்லதான் அந்த நம்முடைய அந்த நாமத்துக்கு சக்தி கிடைக்கும். தினம் ஒரு 108 தடவை இந்த மாதிரி ஒரு நாமத்தை. அப்புறம் இதை காயத்ரி மந்திரத்தையும் ஜபம் பண்ற பழக்கம் இருக்கு, உண்மைதான். இருந்தா கூட நமக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஒரு நாமம், நமக்கு இஷ்ட தெய்வத்துடைய ஒரு நாமத்தை தினம் தினம் உருட்ட 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 நம்முடைய அந்த மாலைக்கு கூட ஒரு சக்தி கிடைக்கும். நம்ம எந்த கையில வச்சு அதை எண்ணுறோமோ அந்த மாலைக்கு கூட ஒரு பவர் கிடைக்கும். இந்த மாதிரி நாம ஜபம் பண்ணணும். சரி, ரொம்ப சந்தோஷம். நைவேத்தியம் ஸ்ரீ முருகேசன் அவருடைய ராமர் கோவில் அவர் கிராமத்துல அவர் தோட்டத்துல கட்டியிருக்கிற முதலே இருந்தது, அதை அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அந்த ராமர் கோவில்ல அவர் நைவேத்தியம் பண்றாரு. இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம அந்த யோகாசனத்துக்காக இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுக்க அங்கே ஒரு 8-10 ஸ்கூலுக்கு நம்ம எல்லாம் போகிறோம். ஒரு 6-7 பேர் இருக்காங்க. சின்ன ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு. அதில் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி விஷயம்லாம் ரெகுலராக வாரம் ஒரு தடவை நம்ம அவெல்லாம் போகிறோம். அந்த ட்ரஸ்ட் நிராமய யோக விஞ்ஞான கேந்திரம் அப்படின்னு அந்த இதில் தான் இந்த குழந்தைங்க. இன்னொரு கோமதி
இன்னொருத்தர் 2-3 பேர் கூட வந்திருக்க. நாளைக்கு நாளை மறுநாள் அவள்லாம் சொல்லுவாள். முருகேஷ் நைவேத்தியம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராம ஓம் சர்வே பவந்து சுகினஹ. சரி சரி. அஷ்டவிதானத்துல கூரை அமைச்சிருக்காரு பாருங்க அந்த கோவிலுக்கு. எலக்ட்ரானிக் மொபைல் பாருங்க, சில சத்தங்களை ஏத்துக்கிறது இல்லை. அந்த சக்கு சத்தம் நமக்கெல்லாம் கேட்கல. சரி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். எல்லோருக்கும் நமஸ்காரம்.